ஹாய்ங்க. இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான தேங்காய் பால் சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிண்ணத்தில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி போட்டு தண்ணி ஊற்றி 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பவும் தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு கிண்ணத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி சுட வச்சு எடுத்துக்கலாம். எதுக்கு சுட தண்ணியெலாம் வைக்கிறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? தேங்காய் பூலேருந்து பால் நல்லா திக்காக பிரிஞ்சு வரத்துக்கு தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி மூடி இந்த மாதிரி திருவி எடுத்து மிக்ஸி ஜாரில் சுட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாலை மட்டும் 2 டம்ளர் வர மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பால் கரெக்டாக இருக்குங்க. 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, சின்ன சைஸ் பட்டை, ஒரு மராட்டி மொக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 6 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்ட நாட்டு மிளகாய் இருந்தால் நீங்கள் 1 மட்டும் போட்டுக்கோங்க. 15 முந்திரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இப்போது 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரிசி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்காமல் கூட வந்திருக்குங்க. தேங்காய் பாலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. உடல் சூட்டை குறைக்கும், ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.